வருடத்துக்குள்ளே இந்த சபை, இந்த ஊழியம் பிரவேசிக்கிறது. சபை கட்டப்பட்டு ஆராதனை நடந்து 4 வருடங்கள் முடிந்து 5வது வருடத்துக்குள்ளே வந்திருக்கிற அருமையான போதவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய பெருகணும், அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். இன்னும் நிறைய பெருகணும், இன்னும் நிறைய ஜனங்கள் வரணும். குடும்பம், ஊழியம் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 5வது ஆண்டில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுங்க. நம்முடைய பிரயாசங்களை நம்முடைய தேவன் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். எத்தனை நம்புறீங்க? நம்ம ஆண்டவருக்காக படுகிற பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருடைய நாமம் ஏற்படுவதாக. அதனால் அருமையான போதவருக்கும் போதவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பகுதியிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருக்கு திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் எங்கேயும் வைக்க மாட்டார். அதனால் எங்கோ இருந்து இந்த பகுதியிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பகுதியில் ஏதோ ஒரு காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதனால தேவனுடைய திட்டத்துக்கு நீங்கள் பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். இந்த 2 நாளிலும் நான் சில யாரை இல்லைன்னா எதை குறித்து பேசலாம் என்று சொல்லி நான் யோசித்த போது தேவன் எனக்குள்ளே கொடுத்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை இந்த 2 நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து நான் பகிர்ந்து கொள்வதிலே, தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு வருகிறது. நிறைய பேருடைய வம்ச வரலாறு பற்றி அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான் அப்படின்னு சொல்லி ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய காரியங்கள் நோவா வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற நிறைய பேர் சில பேர் பார்த்தாங்கன்னா என்ன காரியம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுல இருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு மனிதனை குறித்து கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாய் பேசப்படாத ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனோக். என்ன பேரு? ஏனோக். கொஞ்சம் நல்லா கவனிக்கங்க. ஒவ்வொருடைய பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அன்னைக்கு பழைய பாட்டில் அப்படிதான் அவங்க பெயர் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில என்ன செய்தாரோ, அந்த நேரத்தில் என்ன குழந்தை பிறந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் உள்ள பெயரை நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த ஞாபகம் வரும். அதனால அந்த அர்த்தம் உள்ள நல்ல பெயரை வச்சாங்க. ஏனோக்கு அப்படின்னு சொன்னா கற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏனோக்கு அப்படின்னு சொன்னா கற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பெயரை ஏதோ ஒரு தரிசனத்தோடு, ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் அந்த பெயரை வச்சிருக்கிறார். இவன் கற்றுக்கொள்கிறவர், கற்றுக்கொள்கிறவர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு பெயரை வைக்கும் போது நம்ம அப்படிதான் வைக்கணும். நம்ம பிள்ளைங்க பிறக்கும் போது பெயர் வைக்கும் போது ஒரு தரிசனத்தோடு வைக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? ஒரு தரிசனத்தோடு வைக்கும் போது அதனுடைய அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். என்ன நோக்கத்துக்காக பெயர் வச்சோமோ, என்ன தரிசனத்துக்காக பெயர் வச்சோமோ அதை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை நினைச்சோம் நம்ம வளர்க்கணும். நான் நினைக்கிறேன் ஏனோக்குடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அறிந்து கொள்ள முடிகிறது. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு 10 அதிகாரம் இல்லைன்னா ஒரு புக்கு ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இருக்கும். தாவீதை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் ஆரம்பிச்சு 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் வரைக்கும் அவரை குறித்து தான் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் எங்க இருந்தார், என்ன செஞ்சாரு, எங்க போனார், என்ன காரியங்கள் செஞ்சாரு, எப்படி உட்கார்ந்தாரு, என்ன காரியங்கள் செய்தாரு, எவ்வளவு ஆளுங்க எப்படி இருந்துச்சு, மரணம் எப்படி இருந்துச்சு, நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஏனோக்கை குறித்து ஆண்டவர் என்னன்னு தெரியல. ஒரு 2-3 வசனத்துல ஆண்டவர் முடிச்சுட்டார். ஒரு 2-3 வசனத்துல ஆண்டவர் முடிச்சுட்டார் இவரிடத்திலே. ஆனால் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது.
ஒருவேளை இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாகவே பலப்படும். அவ்வளவு நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆனா ஆவியானவர் எதையுமே காரணம் இல்லாம செய்யவே மாட்டார். காரணம் இல்லாம இந்த வேதாகமத்தை ஆவியானவர் எழுதவே இல்லை. அவருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயோ ஒரு ரெண்டு இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் மொத்தமாக வாசித்து நம்ம தியானிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. நான் நினைக்கிறேன் ஏனோக்கு மாதிரி வாழ்ந்தவங்க அந்த அளவு யாரும் இல்லை. ஒரு சிலர் இருந்திருக்கலாம், ஆனால் ஏனோக்கு மாதிரி வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. நல்லா கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை அவன் பெற்றான். அப்ப 65 வயசுல அவனுக்கு பிறந்த பிறகு அவன் என்ன வேலை செஞ்சாரு, என்ன காரியம், அதெல்லாம் நிறைய சொல்லப்படலை. எல்லாருக்குமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் பிறந்தாரு, பிள்ளைகளை பெற்றாரு, மரித்தார், அவ்வளவுதான். இந்த அதிகாரத்துல பெரும்பாலும் இதுதான். அவர் பிறந்தாரு, அடுத்தது பிள்ளைகளை பெற்றாரு, அதுக்கடுத்து மரித்தார், அவ்வளவுதான். ஆனா இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை சேர்க்கிறார். எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறந்தாரு, ஆனா யாராலையும் பெரும்பாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்து விட்டுதான் அவர் மரித்தார். யாராலும் செய்ய முடியாத சில காரியங்களை அவர் செய்து விட்டுதான் மரித்தார். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை அவர் பெற்றார். அவருடைய வாழ்க்கை 65 வருஷம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியல. அவருடைய மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் நிறைய இருந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். அவருடைய வேலைகள் நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 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 பெரிய மாற்றம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவரை எவ்வளவாய் தேடினார் என்று நமக்கு தெரியாது, சொல்லப்படுது. நச்சு இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், பிறந்ததுக்கு அப்புறம் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் அடுத்தது பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு சில தலைப்புல நான் சொல்ல போகிற முதலாவது என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்தார். ஏனோக்கு வாழ்ந்தார். அதைத்தான் நீங்க முதல்ல நான் சொல்ல போறேன். அவருடைய வாழ்ந்தார் அப்படின்னா சாதாரணமா வாழல. ஒரு 65 வருஷம் குடும்பத்துல ரொம்ப டச்சா இருந்திருக்கிறார், நல்லா இருந்திருக்கிறார். ஆனா 300 வருஷம் படைத்த ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரோடு வாழ்வது என்று சொல்வது சாதாரண காரியம் அல்ல. இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் கொஞ்சம் வாசி பார்த்தா அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த ஏனோக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் ஆண்டவரோடு கூட நடந்தார். நான் இப்படி கற்பனை பண்றேன். எப்படி கற்பனை பண்றேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடப்பான். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் வாக்கிங் போகும்போது கணவன் மனைவி எல்லாம் நடப்பாங்க. எப்படி நடப்பாங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் நடக்க மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே போவாங்க, முன்னாடியும் பின்னாடியும் நடக்க மாட்டாங்க. சரி சமமா என்ன செய்வாங்க? நடந்துகிட்டே பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ ஏனோக்கு இப்படிதான் ஆண்டவர் கூட இருந்திருப்பார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. கண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த கடவுளோடு கூட சரி சமமும் அப்படியே வாழ்க்கையில 300 வருஷம் அப்படியே போறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லவே. சரி சமம் அப்படி போய்கிட்டே 300 வருஷம் அப்படி போயிருக்கிறார். ஒரு ஏனோக்கு கர்த்தரோடு கூட வாழ்ந்தார் என்று நமக்கு அவ்வளவுதான் வார்த்தை இருக்குது. நம்முடைய தமிழ்ல அவ்வளவுதான் வார்த்தை இருக்கு, வாழ்ந்தார் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி ஒரு மேலான இது இருந்தது. இன்னொரு டிரான்ஸ்லேட் பைபிள் சொல்லுது, நல்ல நெருக்கமான ஒரு ஐக்கியம். ஏனோக்கு ஆண்டவர் கூட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்.
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஐக்கியம் இல்லவே இல்லை. ஏதோ பெயர் அளவில் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆண்டவர் மேல ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆனா ஒரு நெருக்கமான ஐக்கியம் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர் கூட ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறேன்னா, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தது அப்படின்னா, நமக்கு அந்த 2 பிள்ளைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கே நமக்கு நேரம் வேணும். நீங்க பாருங்க, 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா அடிச்சுட்டு அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கே நேரம் வேணும். நிறைய நேரத்துல நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு ஊழியம் செய்வோம். ஆனா இந்த பிரச்சனையே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஜெப நேரம் குறைஞ்சிடும். பல வருஷம் அந்த பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் எங்க வீட்டிலேயே அப்படிதான். இப்பதான் ஒரு சில வருஷமா குறைஞ்சிச்சு. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா 2 பேருக்கு அடிக்கடி பஞ்சாயத்து பண்ணணும். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த 300 வருஷத்துல ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு ஏனோக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். 300 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு குமாரனையும் குமாரத்திகளையும் அவர் பெற்றார். இப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நான் தேவனோடு கூட திறந்தோடு வாழ முடியும். நம்மை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும், நான் தேவனோடு கூட இருக்கணும் அப்படின்னு தான் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏனோக்கை போல ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என் நண்பன். ஆபிரகாமை பார்த்து அவன் என் தாசன், அவன் சிநேகிதன். அப்படி பழகிறார் அவங்க கூட ஆண்டவர், அப்படி பழகிறார். தாவீதை பார்த்து என்ன நினைக்கிறோனோ அதையெல்லாம் செய்யறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனசுல என்ன நினைக்கிறோனோ என்னோட இருதயத்துக்கு ஏற்றவர், நான் என்ன நினைக்கிறோனோ அதையெல்லாம் தாவீது செய்யறார். அப்படி இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஆண்டவரோடு கூட நல்லா வாழ்ந்தவங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கும் இந்த ஏனோக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க நான் சொன்ன ஆட்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில வாசிப்போம். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தாங்க, ஆண்டவர் கூட நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துருக்கு. என்ன வந்துருது? சின்ன சின்ன பிரச்சனை வந்துருது. ஆண்டவர் வந்து ஆபராக சொல்லிட்டாரு, நான் செய்யறது இதையுமே உனக்கு மறைக்க மாட்டேன், எல்லாம் சொல்லிடுவேன், என் கூட நம்பி வா. நம்பி வந்தார். எல்லாம் ஆண்டவர் கண்டுகிட்டே போனார், நல்லா இருந்தார். ஆனா திடீர்னு ஒரு நாள், இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஆகார திருமணம் பண்ணிட்டாரு. ஒரு 13 வருஷம் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் கேப். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வாசிச்சு பார்த்தா ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மிஸ்டேக்கு ஏதாவது ஒன்று வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் அப்படிதான், நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் அப்படிதான். ஆண்டவரே ரொம்ப ஆண்டவர் சொன்னார், தண்ணி இல்ல ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. சரி, அந்த கர்மலையை பார்த்து அடிச்சுட்டா, தண்ணி வந்துச்சு, நிறைய குடிச்சிட்டாங்க. பல வருஷம் ஆயிட்டு டிராவல் பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல போய் அதே பிரச்சனை, ஜனங்கள் எல்லாரும் மோசேட்ட போய் சண்டை போடுறாங்க. இங்க இருந்தே நாங்க செத்துருப்போம், அங்கேயே இருந்திருப்போம், அதைத்தார இதைத்தார, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே. மறுபடியும் மோசே ஆண்டவர்கிட்ட போப்பா, நீ போய் பார்த்து பேசு. இப்ப பேசுறது என்ன செஞ்சா, மறுபடியும் கோலை வச்சு ஒரே அடி அடிச்சுட்டார் கண்மலை பார்த்து. ஆண்டு வேதனைப்பட்டார். ஏன்னா அது எதற்காகனா, கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்படணும், ஒரே தரம் வரணும். ஆனா 2வது அடிச்சுட்டார். பேச அப்படின்னா போய் டென்ஷன்ல போய் அடிச்சுட்டார். ஆண்டவருக்கே மனவருக்கு சரி இருந்தாலும் வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ உள்ள போக மாட்ட, ஆனா என்ன செய்ய, மலை மேல இருந்து நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. ஆனா நான் படித்த வேதாகமத்திலே ஏனோக்கை குறித்து ஆண்டவர் அப்படி எழுதவே இல்லை. 300 வருஷம் ஆண்டவர் கூட அவர் நல்லா வாழ்ந்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி போதும். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அவர்களை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவர்கள் முதல்ல தம்மோடு கூட இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய விருப்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அவங்க எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும். நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, நம்ம யாரா இருந்தாலுமே, விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரா இருந்தாலும் இதுதான் நோக்கம். நம்ம எல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய திட்டம். நம்ம ஆண்டவர் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட வாழணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். எப்படி கணவன் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட, பெற்றவர்கள் கூட நம்ம வாழ்கிறோமோ, இதே மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கணும். அது ஒரு மகிமையான அனுபவம். நிறைய கிறிஸ்தவ உலகிலே நிறைய இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. ஏனோக்கை போல நிறைய அனுபவங்கள் இல்லை. ஆண்டவரோடு இருக்கிற, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமா நிறைய பேரால சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நம்மளால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட எப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது ஒரு மகிமையான அனுபவம். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஏன் வாழ முடியல ஆண்டவர் கூட? நிறைய நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், நமக்காக ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். ஆனா ஏன் ஆண்டவர் கூட நம்மளால நல்லா வாழ முடியல? ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால், அவர் கூடவே இருக்கணும், அவர் கூடவே வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணார். ஆனா ஏன் ஆண்டவரோடு கூட நம்மளால சரியா வாழ முடியல? ஆண்டவரோடு கூட நமக்கு நல்ல வேதாகமம் உண்டு, வேத விளக்க உரை நிறைய உண்டு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று காண்பித்து கொடுக்கக்கூடிய நிறைய போதனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும், இவ்வளவு வசதிகள் இருந்தும், ஏன் என்னால ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல? இந்த ஏனோக்கை போல ஏன் ஆண்டவரோடு என்னால வாழ முடியல? இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நல்ல கவனிங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவி நிறைய நேரங்களிலே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தது போல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை வந்துடுது. கணவன் மனைவி பெற்றோர் சண்டை வந்துடுது. அவங்கள்ட்ட போய் கேட்ட, ஏன் நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, ஏன் நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, ஏன் நீங்க தனியா போயிட்டீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டா, பெரும்பாலானவங்க சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னா, அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, அதனால என்ன செஞ்சுட்டேன், நான் தனியா வந்துட்டேன். அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத காரியத்தை, எனக்கு வேதனையில கொண்டு வருகிற காரியத்தை அவங்க செய்யறாங்க, அதனால என்னால தொடர்ந்து நிச்சயம் இல்லை இருக்க முடியல, நான் புரிஞ்சு விட்டுட்டேன். இதுதான் நிறைய பேர் செய்கிற ஒரு காரியம், சொல்லுகிற ஒரு காரியம். எனக்கு அவங்க செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கல, அதனால நினைச்சுட்டேன் அவங்க கூட தொடர்ந்து வாழ முடியல. புரிஞ்சு நல்லா கவனிங்க. அப்போ அவங்களுக்கு பிடித்தமான காரியத்தை செய்தா என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து ஒன்னா வாழ முடியும். உண்மையா இல்லையா? கரங்கள் வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களுக்கு பிடித்தமான காரியத்தை செய்தால் தொடர்ந்து ஒன்னா வாழ முடியும். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம கர்த்தரோடு வாழவில்லை. அவரை தெரியும், அவர் யாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், ஆனா அவரோடு கூட நம்ம வாழவில்லை. அவர் எவ்வளவு மகத்துவமான தேவன் என்று தெரியும், ஆனா என்ன செய்யல,
அவர் கூட வாழல. நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் யார் என்பது தெரியும், ஆனா நான் தனியா தான் வாழ்ந்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யும் பொழுது அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, விரிசல் வந்துவிடுகிறது. தாவீதுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. சங்கீதம் 143 10 வாசிங்க. சங்கீதம் 143 10. சரி, போதும். தாவீது ஒரு பெரிய ராஜா. இப்ப நிறைய இந்த அதிகாரம்லாம் வரும்போது நிறைய அனுபவம் வந்துச்சு. சிங்காசனத்தை உட்கார்ந்து நிறைய அனுபவம் வந்துச்சு, நிறைய காரியங்கள் வந்துச்சு. அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லை, எல்லா ஆசீர்வாதம், எல்லா செல்வ செழிப்பு எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு பெரிய ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என்ன செய்யணுமா, அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். இதுதாங்க அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில பாருங்க, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற செயல் நமக்கு பிடிக்கல. அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வருது, வேதனையை கொண்டு வருது, மன உளைச்சலை கொண்டு வருது. அதனாலதான் நிறைய பிரிவினை. அப்ப ஆண்டவரோடு கூட நான் ஏன் சரியா வாழ முடியல அப்படின்னா, நான் செய்கிற காரியம் ஆண்டவரை வேதனைப்படுத்துது, ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனாலதான் தாவீது அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இது தாவீதுடைய ஒரு ஜெபம்னே சொல்லலாம். இந்த வார்த்தை அவர் என்ன சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 3 வசனத்தை வாசிங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகுகாலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இறங்க பண்ணுகிறான். 7 வசனம். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகளும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குடியில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உங்கள் முகத்தை எனக்கு பயாதீர். அப்போ நிறைய பெரிய தாங்க முடியாத வேதனையில, தாங்க முடியாத பிரச்சனையில இருக்கிறார். சாதாரண வாழ்க்கையில தாங்க முடியாத வேதனையில இருக்கிறார், சொல்ல முடியாத ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தாவீதுடைய ஆசை, தாவீதுடைய விருப்பம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன செய்யணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிடிக்குதா? நீங்க செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிடிக்குதா? அது பிடிச்சிருந்ததுன்னா நான் கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏனோக்கு அப்படிதான் இருந்திருப்பார். அவர் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவருக்கு எந்த காரியம் பிடிக்கலையோ அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்யவே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டே இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிடிக்குதா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி தேவ சமூகத்தில் கேட்கணும். தாவீது எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறார் அப்பெல்லாம் கேட்பார், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் இருக்கோ இல்லையோ ஆராய்ந்து பாருங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமானவரை செய்யணும், எனக்கு கற்றுத்தாருங்க. ஒருவேளை பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்தா அவர் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் கூட நான் சரியா வாழவே இல்லை. அதுதான் அதோடைய அர்த்தம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது ஒரு காரியம், ஏன் வாழ முடியல அப்படின்னா, ஏன் சரியா ஏனோக்கை போல நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா, உலகத்துக்கு பாருங்க, ஏனோக்குடைய காலத்துல வேத புத்தகமே கிடையாது, நியாயப்பிரமாணமே கிடையாது. நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் யாரும் கிடையாது. அபிஷேகம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. புத்தி சொல்லுகிறவர்கள் யாரும் கிடையாது. ஏனோக்கு எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. வழிகாட்டி யாரும் கிடையாது. எவ்வளவு ஆசீர்வாதமா ஆண்டவரோடு 300 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. ஒரு குறையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகா வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தான் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பைபிள் இருக்கு, எத்தனையோ பைபிள் இருக்கு. டிவியை திறந்தா 24 மணி நேரம் பிரசங்கம், யூடியூப்பை பார்த்தா நிறைய பேருடைய பிரசங்கம், நிறைய பேருடைய ஆலோசனைகள். நான் சொல்லுவேன், நம்ம எல்லாமே ரொம்ப பாக்கியவாங்க. இந்த தலைமுறை தான் நிறைய சத்தியங்களை கேள்விப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அப்படி கிடைக்கல. நமக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு இருந்தோம், நம்ம அவரோடு கூட வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிப்போம். நிறைய சக்திகள் நமக்கு இருக்குது, நிறைய வேதாகமங்கள் இருக்குது, நமக்கு நிறைய தலைவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனாலும் ஆண்டவரோடு கூட நான் சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நம்மை நாமே கொஞ்சம் யோசிப்போம். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன், ஏன் வாழ முடியல அப்படின்னா விலக வேண்டிய காரியத்திலிருந்து நம்ம இன்னும் விலகல. அல்லேலூயா. அதாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுறேன், உங்களுக்கு புரியும். நம்ம கழுகுகளோடு பறக்கணும் அப்படின்னா வாத்துகளோடு நீந்தி போறதை நிறுத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கழுகுகளோடு நம்ம பறக்கணும் அப்படின்னா வாத்துகளோடு நீந்தி போறதை ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். அப்போதான் நம்ம மேல பறக்க முடியும். நம்ம ஒரு கழுகுகளோடு அதை மாதிரி பறப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த மேன்மையான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம சின்ன 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 காரியங்கள்ல சந்தோஷப்பட்டு ஐயோ போதும், இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சாச்சா போதும், ஒரு சின்ன சின்ன காரியத்துல நம்ம ஒரு பெரிய திருப்தி வந்துருது. இல்ல, கர்த்தர் நம்மை எதற்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மேல போடும், மேல போய்கிட்டே இருக்கணும், மேல போய்கிட்டே இருக்கணும், கழுகை போல மேல பறந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியத்துல கூட இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிட்டேன், ஒரு பைபிள் வாசி திருப்தி அவங்களுக்கு வந்தது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ண திருப்தி அவங்களுக்கு வந்தது. மோசையை பாருங்க, போயிட்டாரு மேல 40 நாள், தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்ல, மேல போயிட்டாரு 40 நாள். 40 நாள் ஆண்டவரும் பேசிக்கிட்டே இருந்தார். கடைசி ஆண்டவரே கீழே அனுப்புறார், கீழே பெரிய பிரச்சனை நடந்துருக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அனுப்புறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன 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 காரியத்துல ஒரு திருப்தி வந்தது தேவ பிள்ளைகளுக்கு. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணியாச்சு, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியாச்சு, ஒரே ஒரு வசனம் வாசிச்சாச்சு, கலண்டரை பார்த்து வாசிச்சாச்சு, பாடி நானும் கிறிஸ்தவன், நானும் ஜெபம் பண்ணிட்டேன், நானும் வேதம் வாசிட்டேன் அப்படின்னு நம்ம வார்த்தைகளோடு நீந்துகிற அனுபவத்தை நம்ம விடணும். அப்படி விட்டாதான் கழுகுகளோடு மேல பறக்க முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட சில நேரத்துல நம்ம கீழே பறக்கிற அனுபவத்துக்கு, கீழே நீந்துகிற அனுபவத்துக்கு நம்மளை கொண்டு வருவாங்க. உங்களை சுற்றி யார் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நபர்கள் சரியில்லை, உங்களை சுற்றி என்ன சூழ்நிலை இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம மேல பறக்க முடியாது. வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் வாசிக்க முடியும். அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியோட கூட இருக்கிறான். அந்த அதிபதி பர்னபாவின் சவுலின் அழைப்பித்து அவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். சரி, நல்ல கவனிங்க. இந்த செர்கியு பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதி இருக்கிறாரு. அவர் ஒருவேளை பவுலை குறிச்சு நிறைய பர்னபாவை குறிச்சு சில காரியங்களை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா அவர்கள் மூலமாய் தேவ வசனத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு, தாகம் இருக்கு, ஒரு வாஞ்சை இருக்கு. மேல பறக்கணும், கழுவி போல மேல பறக்கணும், உன்னத அனுபவத்துக்கு போகணும், மேலான சத்தியத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனா அவன் கூட ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க. அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் மாய வித்தைக்காரன். கள்ள தீர்க்கதரிசி, மாய வித்தைக்காரன். அவன் என்ன பண்றான்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. மாய வித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் திருப்பும்படி வகை தேடி அவரோடு எதிர்த்து நின்றான். பாத்தீங்களா, பாத்தீங்களா? கூடவே இருக்கிறான், கூடவே இருக்கிறான். ஒரு மாய வித்தைக்காரன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்கிறான்? இவங்க வசனத்தை கேட்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க விசுவாசத்தை எப்படியாவது சேதப்படுத்தணும், திசை திருப்பணும். என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய காரியங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதிபதி கண்டுபிடிச்சிட்டா சில காரியங்களை செஞ்சுட்டான்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கழுத மாதிரி மேல பறக்க முடியாதபடி நமக்கு தடையா இருப்பாங்க. நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நிறைய உற்சாகம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள்ள வரும். ஆனா யாரு தடையணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துகிற கூட்டம் நிறைய இருக்கும். நம்மளை சுற்றி நிறைய இருக்கும். வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நிறைய இருக்கும். நல்லா கவனிங்க, நிறைய இருக்கும். நீ பண்ணாத, நீ செய்யாத, நீ இங்க வா அப்படின்னு சொல்லி இழுக்கிற கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கு. இவருக்கு வசனத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகம் இருக்குது. ஆனா அந்த வாயத்துக்கான அந்த கள்ள தீர்க்கத்தை என்ன பண்றா, எப்படியெல்லாம் விசுவாசத்தை சேதப்படுத்த முடியுமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கழுதை போல உன்னத அனுபவத்துக்கு நம்ம வரணும். உன்னத அனுபவத்துக்கு, நம்ம மேலான அனுபவத்துக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னா சில நபர்களுக்கு, சில காரியங்களுக்கு நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகளோடு தொடர்பு இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளோடு அவங்களுக்கு நல்ல தொடர்பு இல்லவே இல்லை. யாரோடு தொடர்பு அதிகம் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் இல்லாத ஒரு கூட்டம், உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தோடு நல்ல தொடர்பு. அதனால அப்படியே போயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. அதனால நம்முடைய ஐக்கியம், நம்ம ஆண்டவரோடு கூட வாழணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நம்ம தொடர்ந்து வாழணும் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாம் நல்லா கவனிங்க. நம்மை சுற்றி நம்ம யார் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். சவுலை குறித்து நான் வாசித்தேன். அவர் என்ன செஞ்சாரா, அப்படியே போறார். நல்ல ஹைட்டட் வெயிட்டா பலசாலிகளா இருக்கிறாரோ எல்லாரையும் நீ ராணுவத்தில் வந்து சொல்லி இழுத்து கொண்டார். நீ ராணுவத்தில் வந்து இழுத்து கொண்டார். தன்னை சுற்றிலும் பலசாலிகளை வைத்துக் கொண்டார். எந்த ஊருக்கு போனாலும் நல்ல ஹைட்டட் வெயிட்டா இருக்கிறாங்க, நீ வந்து மிலிட்டரிக்கு வந்து, ராணுவத்தில் வந்து, சட்டப்பட வந்து அப்படின்னு செய்துட்டே இருந்தார். நம்மை சுற்றிலும் நம்மளை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க கூட ஐக்கியம் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? என் கூட நான் யாரு கூட ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னா, என்னை விட நல்ல ஜெபிக்கிறவங்க, என்னை விட நல்ல வேத வாசிக்கிறவங்க, என்னை விட ஆவிக்குரிய தாகம் உள்ளவங்க, அவங்க கூட நான் தொடர்ந்து நல்ல ஐக்கியம் இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரோடு சந்தோஷமா சமாதானமா வாழ முடியும். இல்லையா கொஞ்ச நாள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் நம்ம விட்டு போயிடும். நம்முடைய அர்ப்பணிப்பு போயிடும், நம்முடைய விசுவாசம் போயிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் ஒன்றுமில்லாம போயிடும். அதனால நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும் அப்படின்னா, நல்லா வளர்ந்தவங்க, அவங்க கூட நம்ம ஐக்கியம் இருக்கும். அப்பதான் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இல்ல, உலக நண்பர்களோடு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, அனுபவம் இருக்குது, ஐக்கியம் இருக்குது அப்படின்னா, நான் அவர் கூட உண்மையா வாழ முடியாது. அவர் கூட யோகை போல உண்மையா வாழ முடியாது. அவர் கூட நான் வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னா நான் ஒரு உன்னத அனுபவத்துக்கு வந்தே ஆகணும். இதுல திருப்தி அடையக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களை திருப்தி வந்துடக்கூடாது. உலக காரியங்கள திருப்தி வந்துடவே கூடாது. இன்னும் மேல போய்கிட்டே இருக்கிற தினந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பலன் அடைந்து கொண்டே இருக்கிற கர்த்தரை எதிர்பார்க்கிறார். போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நான் வளரணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குழந்தை பிறகுது, ஒரு 15 வயசாயிட்டு இன்னும் நல்லாங்க படுத்துட்டு பால் குடிச்சுட்டு எப்படி எழுத்து நடக்கணும், அதுவே சாப்பிடணும். 15 வயசுல அங்க போகணும், இங்க போகணும், சொல்ற வேலை எல்லாம் செய்யணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, இன்னும் தானா மேல போய் பறக்க தெரியல. தானாகவே மேல போய் பறக்க தெரியல. அப்படியே வாத்துகளோடு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கு? அதனாலதான் ஒருவேளை ஆண்டவர் கூட நம்மளால சரியா வாழ முடியும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? அவங்க கூட பழகினா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போயிருது அப்படின்னு உங்க சிந்தனையில வந்ததுன்னா அதை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, பழகிறத விட்டுருங்க. அவங்க கூட நல்ல ஃபெலோஷிப்ல இருந்தா எனக்கு ஜெபிக்க மனசே வர மாட்டேங்குது, வேத வாசிக்க மனசே வர மாட்டேங்குது அப்படின்னா
அந்த ஃபெலோஷிப் அப்படியே விட்டுருங்க. நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துகிற எந்த நபர்களா இருந்தாலும் அவங்களுடைய ஐக்கியத்தை அப்படியே தள்ளி வச்சிடும். அல்லேலூயா. இல்ல அப்படின்னா நம்ம ஆண்டவர் கூட ஏனோக்கு கூட வாழவே முடியாது. கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆண்டவர் கூட வாழும்போது ஐயோ அவங்க இன்னைக்கு கூப்பிட்டாங்க அங்க போகலையே, ஆண்டவர் கூட இருக்கும்போது மனமகிழ்ச்சியா வாழணும். இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற நிறைய ஜனங்கள் எப்படி தெரியுமா? நம்முடைய விசுவாசமான கப்பலை சேதப்படுத்துகிறவர்கள். ஆண்டவரோடு கூட வாழ முடியாதபடி நமக்கு ஒரு பெரிய தடைகளை உண்டு பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு ஒரு நாள் தேவையே இல்லை. அதனால முழுவதும் விட்டுவிடக்கூடாது என்று நான் சொல்லுவது. அவங்க கூட தேவைதான். ஆனா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடு கூட நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு மந்திரி யோசிக்கமோ அவர் கூட கொஞ்ச நேரம் நம்ம நின்றுட்டா நமக்கு எப்படி இருக்குது? வாழ்நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? வாழ்நாள் முழுவதும் சாகிற வரைக்கும் சொல்லுவோம் அவர் கூட நான் இன்னைக்கு பேசுறேன், அவர் கூட இன்னைக்கு நான் போட்டோ எடுத்தேன், பாருங்க போட்டோ பார்க்க சீக்கிரம் இருக்கிறேன். அப்படி வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் கூட இத்தனை நாள் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். உங்க உள்ளத்துல சந்தோஷம் இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை நான் தைரியமா சொல்ல முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சில நேரத்தில் ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. ஜபத்தை விட்டுதோம், வேத வாசிப்பை விட்டுதோம், ஆவிக்குரிய காரியங்களை விட்டுதோம், ஆவிக்குரிய தாகத்தை விட்டுதோம். நிறைய காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒரு சாதாரண காரியத்துல ஒரு நாள் திருப்தி வந்துடவே கூடாது. ஒரு மேலான அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஒரு மேலான அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா தேவை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம கல்களை போல பறப்பதற்கு மேலான அனுபவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் கீழே இழுக்குதா, ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபடுகிறதா, அதை விட்டுருங்க. அந்த நபர்களை விட்டுருங்க, அந்த சூழ்நிலையை விட்டுருங்க, அந்த ஐக்கியத்தை விட்டுருங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற அனுபவம் இருக்குது. அது உன்னதமான அனுபவம், அது ஒரு மகிமையான அனுபவம். அதை ஏனோக்கு பிடிச்சுக்கிட்டாரு. குடும்பம் இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்க கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்பா நான் உங்க கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு குடும்பம் இருந்தாலும், மனைவி பிள்ளைகள் இருந்தாலும், கணவன் பிள்ளைகள் இருந்தாலும், பெற்றவர்கள் இருந்தாலும், என்னை சுற்றி உறவினர்கள் இருந்தாலும் நான் உங்க கூடயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்க ஒரு நாள் கவனம் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு நாள் கவனம் இல்லாமல் இருக்கவே கூடாது. எல்லாருடைய அன்பு அரவணைப்பு எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நாள் பாதிப்பை கொண்டு வருவதற்கு விடவே கூடாது. கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு நபர்களா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஆண்டவர் அவர் கூட நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் கூட நீங்க வாழணும், அதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்துருவோம். தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்துருவோம். கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க கூடாதபடி
ஏதாகிலும் தகப்படி தடைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போடுங்க. ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம உள்ளான இறுதி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. அப்பா, எங்களுக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க தகப்பனே இந்த மாலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சஞ்சரிக்க கூடாதபடி எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அந்த காரியத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கி உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் வாழ, தகப்பனோடு கூட சேர்ந்து நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். 5ஆம் ஆண்டினுடைய ஆண்டவரே விசேஷித்த தகப்பனே நன்றி ஸ்தோத்திரம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. தகப்பனே, எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பா, நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க ஆண்டவரே எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே கூட்டத்தில் கடந்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துற முடிவுகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தையை எங்கள் மத்தியிலே பேசின ஆண்டவரே உங்களுடைய நாசனத்துக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கும் அநேக தேசத்திலும் கர்த்தர் மகனை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.